ஹாய் கெஸ் வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ரெசிபி ப்ளாக். நம்ம செய்யக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா நீர் தோசை. இது வந்துட்டு மங்களூர் ஸ்பெஷல் சொல்லலாம், இல்லாட்டினா கர்நாடகா ஸ்பெஷல் சொல்லலாம். இது ரொம்ப ஈஸியானது, அதுவும் வெறும் ஒரே இன்க்ரீடியண்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு அரிசி மாவு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நான் இந்த அரிசி மாவு வந்துட்டு ஆப்பம், இடியாப்பம், ரொட்டி சுடுற மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நல்லா வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியாட்டம் வந்து கரைச்சிக்கணும், நார்மல் தோசை மாவு மாதிரி கரைக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம தோசை இதில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸாக வரணும், அந்தளவுக்கு தான் இருக்கணும். அதுலேயே வந்துட்டு நீங்கள் ஆயில் விட்டுக்குங்க. வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கலாம் கிளியாமல். ஸோ இப்போ பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான தோசை தான். இது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி தான் சொல்லுவாங்க. இது வந்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் பாலோடு வச்சு கூட சாப்பிட்லாம், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆப்பத்துக்கு அந்த மாதிரி தான் செய்வீங்க. இது வந்து நம்ம தோசை சட்டியில் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் ஆப்பம் வந்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஈஸ்ட்லாம் கலந்துருப்பாங்க. நைட்டு வந்துட்டு அதை வந்து ரெடி பண்ணி வைக்கணும். நம்ம காலையில் அது கூட தேங்காய் பாலும் நம்ம பழைய சாதமும் அதோட நம்ம வந்துட்டு ஈஸ்ட் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பட் இது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் மாவு எடுத்து தண்ணியை ஊற்றி கரைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. இது மார்னிங் டிஃபனாக நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக சுடும்போது நீங்கள் ஒரு 5 தோசை கூட சாப்பிட்லாம். இது வந்துட்டு கர்நாடகா வெஸ்டர்ன் கேட் சைடெலாம் வந்துட்டு இது தான் செய்வாங்க. சிக்மங்களூர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எண்ணெய் விடுறது விடாத ஆப்ஷன் தான். பட் எண்ணெய் விட்டால் சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆயிரும், ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்காக தான் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் வந்து மல்லி சட்னி தான் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து கறி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை மீன் குழம்பு கூட இது கூட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் வந்து தருவாங்க. நீங்கள் வந்து கடையில் வந்து வாங்கி சாப்பிடும்போது நிறைய ஹோட்டல்ஸில் இது தான் வந்துட்டு மெயின் டிஷ்ஷாக வச்சுருப்பாங்க. அந்த நீங்கள் வெஸ்டர்ன் கேட் சைட்லாம் போனீங்கன்னா மங்களூரில் இது வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க.